அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நாஸிஆத் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா நாஸிஆத்துடைய 36வது வசனம். وبرزت الجحيم لمن يراه وبرزت الجحيم لمن يراه. ஃபத்ஹா பாதம்மா வபு ரால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். ஆனால் கெஸ்டாக இருக்குது, மெல்லினமாக சொன்னால் போதும். புர்ரி அப்படின்னு சொல்லிட்டு வல்லினப்படுத்த தேவையில்லை. புர்ரி முடிஞ்சு போச்சு. ஜதி ஜா ஃபத்ஹா தா கெஸ்ரா ஜதி லாம் சுக்கூன் இருக்குது, இதுதான் பண்ணுறோம். புர்ரி ஜதில் ஜஹீமு ஜீம் ஃபத்ஹா ஜா ஹால யாமதா இருக்குது, இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். ஜஹீமு லீமை லாம் கேஸ்ரா மீம் ஃபத்ஹா லீமா நூன் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டர் யா இருக்குது, இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். லீமை ரோ இந்த இடத்துல ரோ ஃபத்ஹா பேச்சு வந்திருக்கு, வல்லினப்படுத்தி ஓதணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் சகீரா வந்திருக்கு, நம்ம அலிஃப் சகீராவாகவே ஓதிடுவோம். وبرزت الجحيم لمن يرى. சூரா நாஸிஆத்துடைய 37வது வசனம். فأما من طغى فأما من طغى. ஃபா ஃபத்ஹா ஹம்ஸா ஃபத்ஹா ஃபா மீம்ல மீம் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மதா இருக்குது, இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். மன் தொகா மீம் ஃபத்ஹா மா நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்ரு தோ யஹ்ஃபா நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். தோ வல்லின எழுத்து இஸ்தீலா, ஸோ வல்லினப்படுத்தி ஓதணும். உச்சரிப்பில் பிள்ளை இல்லாமல் ஓதணும். வைனும் இஸ்தீலா தான், ரெண்டுமே இஸ்தீலா லெட்டர் வல்லின எழுத்துக்கள், அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். வைனில் முடியும் போது அலிஃப் சகீரா வச்சு முடிஞ்சிருக்கு, இங்கேயும் அலிஃப் சகீரா, ஸோ அலிஃப் சகீராவில் முடியும் போது நம்ம அலிஃப் சகீராவாகவே ஓதிடணும். فأما من طغى இந்த இடத்துல கண்டிப்பாக குன்னா செய்யணும். ஓகே, ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وبرزت الجحيم لمن يرى فأما من طغى. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.